காரைக்குடியில் போதிய பேருந்து வசதி இல்லாததால் மாணவர்கள் படியில் தொங்கி பயணிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் நடத்திய கள ஆய்வினை தற்போது பார்க்கலாம். கல்வி நகரமாக விளங்கக்கூடிய காரைக்குடிக்கு உள்ளூர் மட்டுமல்லாது வெளி மாவட்டங்களிலிருந்து ஏராளமான மாணவ மாணவிகள் கல்வி கற்கும் சூழ்நிலையில காரைக்குடி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து மாணவ மாணவிகள் தங்களது கல்வி நிறுவனத்திற்கு செல்வதற்கு போதிய பேருந்து வசதி இல்லாததால மாணவர்கள் ஆபத்தான முறையில் படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் செய்கிறாங்க. இதனால ஒரு சில சமயங்களில் மாணவர்கள் கீழே விழுந்து காயம் ஏற்படும் சூழ்நிலை ஏற்படுகிறது. இதனால் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மாணவர்களின் நலன் கருதி மாணவர்களுக்கு போதிய பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதே பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களின் கோரிக்கையாக உள்ளது. V7 தமிழுக்காக காரைக்குடியிலிருந்து சே பாலமுருகன். நான் அழகப்பா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பிகாம் ஃபைனல் இயர் பண்ணுறேன். எங்களுக்கு இப்போ நாங்கள் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ போதுமான பஸ் வசதி எங்களுக்கு கிடைக்கல. அதனால தினமும் ஃபஸ்ட் ஹவர் செகண்ட் ஹவர் நாங்கள் லேட்டாக தான் போகிறோம், ஆப்சென்ட் ஆகிறோம். எங்களுக்கு இப்போ போதுமான பஸ் வசதி இல்லாதனால கவர்மெண்ட் இதை பார்த்துட்டு எங்களுக்கு பஸ் வசதி ஏற்பாடு பண்ணி தர மாதிரி கேட்குறோம். எல்லோரும் தினக்கும் தொங்கிட்டு தான் போகிறோம். பஸ்ஸில் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது, எங்களால் கம்ஃபர்டபுளாக போகக்கூட முடியலை. நான் இங்கே காரைக்குடி அழகப்பா ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறேன். மாடல் ஸ்கூல் இருக்குது, ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, உண்மையால் காலேஜ் இருக்குது, பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது, அங்கிட்ட ஏசிபி இருக்குது, ஸ்ரீராமலேருந்து ஸ்கூல் நிறையா இருக்குது. ஆனால் போதுமான அளவு பஸ் கிடையாது. நாங்களும் பல முறை போய் டெப்போவில் எழுதி கொடுத்துட்டோம், பாத்திரத்துலையும் சொல்லிட்டோம். ஆனால் எந்த முன்னேற்றமும் இல்லை. ஆனால் படியிலையும் தூங்கிட்டு போகிறோம். நிறைய பேர்லேருந்து ஸ்கூல் பிள்ளைலேருந்து எல்லாமே படியிலேருந்து தூங்கிட்டு போகிறோம். போதிய பஸ் வசதி செய்து கொடுத்தானா நல்லாயிருக்கும்.